ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நேற்று கமெண்ட்ஸ்க்கான ஒரு சில பதில் சரிங்களா. என்ன கேட்டிருந்தீங்க, நான் போட்டிருந்த கீரைக்கெல்லாம் வந்து அது வந்து வல்லாரக்கீரையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வல்லாரக்கீரை தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வல்லாரக்கீரை இல்லை. வல்லாரக்கீரை வந்து எனக்கு தெரியும் எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் சமைச்சு சாப்பிட்ருக்கேன், துவையை அரைச்சி சாப்பிட்ருக்கேன். ஸோ வல்லாரக்கீரையை பற்றி நல்லாவே தெரியும். அது வல்லாரை கிடையாது, இது ஒரு விதமான செடி. செடியில் வந்து முளைக்கும். வல்லாரங்கிறது கொடி மாதிரி போகும் இல்லை, அப்படி தானே? இது வந்து கொடியாக போகாது, ஒரு செடியாக முளைக்கும். இது ஒரு விதமான கீரை. இது வந்து நம்ம ஊரில் கிடைக்காது, இங்கே தான் கிடைக்கும். ஒருவேளை அந்த கோயம்புத்தூர் சைடெலாம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து தஞ்சாவூரில் கிடைக்காத பொருளெல்லாம் வந்து கோயம்புத்தூர் சைடில் வந்து கிடைக்கும். ஏன்னா வந்து இந்த ஊரில் கிடைக்கிற பொருள் வந்து தஞ்சாவூர்கிட்ட கிடைக்காது, ஆனால் வந்து கோயம்புத்தூர் சைடில் கிடைக்கும். இங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி வந்து கிடைக்கலாம் அந்த ஊரில். அதுக்கு வந்துட்டு லேப்பா சாக் அப்படின்னு சொல்லுவாங்க, லேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு விதமான வந்துட்டு சுண்ட முடியாது, துவையலும் அரைக்க முடியாது, ஆனால் வந்து ஒரு விதமான கீரை. கடையலாம் அந்த பசலி கீரை இருக்குல்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விதமான கீரை, கொஞ்சம் வளவளப்பு தன்மையோடு இருக்கும் சரிங்களா. அப்படி ஒன்று கீரை இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த 9 மாதத்துலேருந்து 8 மாதம் 7 மாதம் குழந்தைகள்லாம் வந்து சோறு ஊட்டுவாங்க பார்த்தீங்களா. 7, 8, 9 மாதம்லாம் நம்ம ஊரில் வந்துட்டு அந்த இட்லி எல்லாம் கொடுப்பாங்க. 5 மாதம், அந்த 5, 6 மாதத்துலேருந்து அந்த இட்லி கொடுக்குறது, சரலா கொடுக்குறது அப்படி கொடுப்பாங்கல்ல. ஆனால் பீகாரில் வந்துட்டு அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்கன்னா, இந்த லேப்பா சாகுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இதை தான் கடைஞ்சிட்டு எல்லாருக்கும் பொதுவாக கடையில் தான் கடைஞ்சிட்டு அதில் கொஞ்சோண்டு எடுத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஊட்டுவிட்டா அப்படி வாயில் வச்சா டபக்குன்னு உள்ள போய்டும். அவ்வளோ வளன்னு இருக்கும். அதுங்க அள்ளி வர திங்கும். ஒரு மாதிரியா நூல் மாதிரி வளன்னு இருக்கும். வெண்டைக்காய் வளப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரியே இருக்கும். அதை எடுத்து போட்டோம்னா டபக்குன்னு உள்ள போய்டும். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கீரை சரிங்களா. அந்த கீரை தான் வந்து லேப்பா சாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் எப்படின்னு எனக்கு தெரியல சரிங்களா. இன்னொரு நாளைக்கு செடி வந்துட்டு இப்போல்லாம் முடிஞ்சிட்டு இன்னொரு நாளைக்கு நல்லா தெளிவாக காமிக்கிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு குட் நியூஸோடு தான் வந்திருக்கேன். ஒரு குட் நியூஸ் வந்து சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம், எனக்கு 8 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு நம்ம இந்த பீகாரில் வந்துட்டு நமக்கு வந்து ரேஷன் கார்டு கிடச்சிருக்கு. ஸோ பீகாரில் வந்துட்டு நம்ம வந்து ரேஷன் கார்டு போட்டுட்டோம். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே போட்டேன், இப்போ தான் வந்திருக்கு. வந்துட்டு நேற்று தான் போய் அரிசியும் கோதுமையும் வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டில் வந்து அரிசியும் கோதுமையும் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு 5 கிலோ. ஆமாம், ஒரு ஆளுக்கு 5 கிலோ கணக்காக. அதில் வந்து 1/2 கிலோ வந்துட்டு அவங்க டீலர் எடுத்துக்குவாங்க போல இருக்குது. 4.5 கிலோ தான் நம்ம கையில் கிடைக்கும். நாங்கள் வந்து 3 பேர், என் பேர் இருக்குது, மாமா பேர் இருக்குது, தேவா பேர் இருக்குது. 3 பேர். இதில் பாப்பா பேர் வந்து விட்டு போயிடுச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஆதார் கார்டு பிடிக்காமல் விட்டுட்டோம். ஆனால் பாப்பா அப்போ வந்து ரொம்ப சின்ன பிள்ளை. நான் ரேஷன் கார்டு போடக்குள்ளே வந்துட்டு சின்ன பிள்ளை கூட இல்லை. அப்போ பாப்பா வயிற்றில் இருந்து ஆனா பொண்ணான்னு தெரியாமல் எப்படி என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு போடவே இல்லை. ஸோ நேற்று தான் போய் பாப்பாவுக்கும் ஆதார் கார்டு போட்டு வந்தாச்சு. ஸோ ரேஷன் கார்டும் வந்துட்டு கையிலேயே வந்துட்டு வாங்கிட்டு வந்து. ஸோ நல்லா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பேப்பர் தான் கொடுத்தாங்க. அந்த பேப்பரை வச்சு தான் வந்து அரிசியெல்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் நேற்று போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு வந்தோம் இந்த ரேஷன் கார்டை. ஒரு ஆளுக்கு 4.5 கிலோ சொன்னேன்னா, அப்போ 3 பேருக்கு வந்து 15 கிலோ கிட்ட வருமா? இல்லை, 13.5 கிலோ வரும் சரிங்களா. 13.5 கிலோவில் எங்களுக்கு வந்து 2 மாத கணக்கு கொடுத்தாங்க. பிப்ரவரி மார்ச் 2 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. நம்ம ஊரில் இருந்தால் கொடுக்க மாட்டாங்கல்ல, இங்கே அப்படி கிடையாது. 2 மாதத்துக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு 2 மாதத்துக்கும் வந்துட்டு எனக்கு பாதிக்கு பாதி கோதுமை, பாதிக்கு பாதி அரிசி. நம்ம இஷ்டம். எனக்கு வந்து அரிசி தான் வேணும்னா அரிசி வாங்கிக்கலாம், கோதுமை தான் வேணும்னா கோதுமை வாங்கிக்கலாம். நான் கொஞ்சம் ஆர்வக்கொள்ளரா நான் கேட்டேன், எல்லாமே கோதுமையாக வாங்கிட்டு வந்துடு, எல்லாமே கோதுமை வாங்கிட்டு வந்து சொன்னேன். என் புருஷன் கொஞ்சம் புத்திசாலியாக அதை என்ன பண்ணிவிட்டு அதில் பாதி அரிசி பாதி அதெல்லாம் கோதுமை பாதி சரிங்களா. அரிசி வந்துட்டு வளன்னு நீல அரிசி இருக்குல்ல, அந்த அரிசி அது வந்து விற்றோம்னா நம்ம ஊரில் வந்து 1 கிலோ வந்து 10 ரூபா. அங்கே ஊரில் 10 ரூபா, ஆனால் இங்கே வந்துட்டு 1 கிலோ 25 ரூபா. இங்கே வந்து கிலோ 25 ரூபா அரிசியோட விலை. சொசைட்டி அரிசியோட விலை வந்து 1 கிலோ 25 ரூபான்னு விற்பாங்க. ஸோ நான் வாங்கி வச்சுருக்கேன். கோதுமை வந்து வாங்கிட்டு இன்றைக்கி தான் நல்லா கழுவி மோட்டர் போட்டு நல்லா கழுவி
வெயிலில் வந்து காய போட்டுட்டு வந்திருக்கேன். அதை வந்து வீடியோ போகிறேன் பாருங்கள். காய போட்டுட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கடையில் வேறு அரிசி வாங்கிட்டேன். ஆமாம், அரிசி வந்துட்டு கடையிலேயே வந்துட்டு அரிசி வாங்கிட்டோம். 2 முட்டை வந்தோடனே வந்து 2 முட்டை வந்து மாமா வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு நெல் அவிக்கலான்னு பார்த்தா நெல் வந்து குண்டு அரிசி குண்டாக இருக்கும். அது நான் சாப்பிடுவேன், தம்பி சாப்பிடுவான். ஆனால் பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் அது சாப்பிட்றது. அதனால் வந்துட்டு குண்டரிசி வேணாம். ஸோ கடையில் வந்து 2 பேக் வாங்கிக்குவோம் அரிசின்னு சொல்லிட்டு 2 பை வந்து வாங்கியாச்சு. வாங்கின பிறகு அது ஃபுல்லாக ஒரு சாக்கை முடிஞ்சுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு சாக்கு தான் இருக்குது. ஒரு சாக்கு முடிஞ்சிட்டு ஃபுல்லாக இன்னொரு சாக்கு தான் இருக்குது. அந்த அரிசியை தான் சாப்பிடுவோம். இந்த அரிசி எதுக்குன்னா, நம்ம ஊரில் இந்த பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கோயில் திருவிழா, என் பொண்ணுக்கு கல்யாணம், இல்லைன்னா என் பேத்தியை கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இது வருவாங்க. ஒரு பையன் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி கோயிலில் வந்துட்டு நாங்கள் இது போடுறோம், திருவிழா இருக்குது, காணிக்கை கொடுங்க. நம்ம ஊரில் வருவாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ் வந்து அரிசி கொடுக்கணும், ஒவ்வொரு டம்ளர் வந்து அரிசி கொடுக்கணும். ஸோ அதுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொசைட்டி அரிசி வச்சுருக்கேன். எனக்கு இல்லைன்னா வந்து இந்த அரிசி முடிஞ்சிட்டுனா கூட நான் அந்த அரிசி சாப்பிடுவேன். சரிங்களா? அப்புறம் கோதுமை எதுக்கு நான் அவ்வளோ ஆசையாக வாங்க சொன்னேன்னா, நான் இந்த ஊருக்கு வந்துட்டு ஆடு வாங்கி ஆடு பெருகின பிறகு என்கிட்ட மொத்தம் 16 ஆடுகிட்ட இருந்துச்சு. ஒரு ஆள் நான் மட்டும். இந்த ஏரியாவில் யார்கிட்டையும் அப்படி இல்லை. இந்த அதாவது சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க இல்லாமல் இந்த மாதிரி என்ன மாதிரி கல்யாணம் ஆன பிள்ளைங்கள்ட்ட யார்கிட்டையுமே ஆடு கிடையாது. நான் மட்டும்தான் ஆடு வச்சுருந்தேன். அந்த 16 ஆடு நான் மட்டும்தான் மேய்க்கெல்லாம் ஓட்டிகிட்டு போவேன். அப்படியே காடு மட்டும் அடைவேன், வாய்க்கும் பிள்ளை இருக்குது, அது பண்ண இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அலைஞ்சிட்டு அடைப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு கிடா குட்டிகள்லாம் அனுப்புவாங்கிட்டேன். அந்த கிடா குட்டிங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஊரில் என்ன கொடுப்பாங்கன்னா வந்துட்டு கோதுமை, சோளம், அரிசி, சொசைட்டி அரிசி. ஸோ இது 3 கொடுப்பாங்க. சில பேர் 3ஐயும் அரைச்சி இதை கொடுத்தோம்னா நல்லா கொழுன்னு வரும். பார்க்க வந்து நல்லா குண்டாக இருக்கும். அதனால் வந்துட்டு எனக்கு வந்து அது ரொம்ப, நமக்கு ஆட்டுக்குட்டி கொடுக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப இதாக இருக்கும். என் ஆட்டுக்குட்டி வந்து என் மாமியார் கோதுமையெல்லாம் வந்து சாப்பிட போமா, அப்போ அடிச்சு வெட்டும். என் மாமியார் அடிச்சு வெட்டும், பொப்புன்னு அடிச்சு வெட்டும். மாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டு கொடுக்கவே கொடுக்காது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ நமக்கு இல்லைங்க, நம்ம என்றைக்கு ரேஷன் கார்டு வாங்கி என்றைக்கு நம்ம வந்து கோதுமை வாங்குறது, என்றைக்கு நம்ம வந்து ஆடு வளர்க்குறது அப்படின்னு யோசித்தேன். அது பாருங்கள் இப்போ வந்து நடந்துடுச்சு. ஸோ எனக்கு வந்து ரேஷன் கார்டு வந்தாச்சு. பீகார் ரேஷன் கார்டு பார்ப்போமா? தெரியுதா? இல்லை என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஃபுட் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் பீகார். கவர்மெண்ட் ஆஃப் பீகார் ரூரல். அப்புறம் வந்து சர்ச் யுவர் ரேஷன் கார்டு நம்பர். அப்புறம் வந்துட்டு தேவ்குமார் சிங், புனிதா தேவி, ராஜேந்திர குமார் சிங். அப்படியே வந்து தலைகீழ வந்திருக்கு. நம்மளோட வந்து ஃபோட்டோ போட்டிருக்கோங்களா, இங்கே வந்து கோதுமை போட்டிருக்கு பாருங்க. நம்மளோட வந்து ஃபோட்டோ போட்டிருக்கோங்களா, என்னோட இதில் வந்து நாங்கள் அப்ளை பண்ண கொடுக்கக்குள்ள ஃபோட்டோ வச்சு தான் கொடுத்தோம். மறுபடியும் எங்களுக்கு அப்ளை பண்ணி வரக்குள்ளேயும் ஃபோட்டோ தான் இருந்துச்சு. நானும் தேவா, அவள் அப்பா 3 பேரும், மாமா 3 பேரும் தான் இருந்து தான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோம். ஃபோட்டோ வரும்னு பார்த்தா அப்படி ரேஷன் வந்திருக்கு. அதாவது 2026க்கு முன்னாடி வந்துட்டு ஃபோட்டோவோட வருது, 2026க்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி கோதுமை போட்டு வருது. ஃபோட்டோ இல்லாமல் வந்து இந்த மாதிரி வருது. बारसोई डिस्ट्रिक्ट कटिहार बारसोई ரேஷன் கார்டு ஃபவுண்ட். ஸோ நம்ம ஊரில் கொடுக்குற மாதிரி வந்துட்டு இதில் என்னென்ன கொடுப்பாங்கன்னா வந்துட்டு எண்ணெயோ சீனியோ மற்றபடி பருப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கோதுமை, ரெண்டாவது வந்துட்டு அந்த மாதிரி அரிசி, 2 தான். இது வரையும் நான் எண்ணெய் பாக்கெட்டெல்லாம் கொடுத்து நான் கேள்விப்பட்டதே இல்லை, இங்கே வாங்கியும் நான் கேள்விப்பட்டதில்லை. பார்ப்போம் சரிங்களா. அடுத்த மாதம் நானே போவேன் ரேஷன் கடைக்கு வந்து நானே போவேன். அப்போ வந்து நான் வீடியோ காமிக்கிறேன். இந்த தடவை வந்துட்டு வீட்டில் வந்துட்டு வேலை நடக்குது. காலையிலே வந்து காலைல ஒரு 8:30 மணிக்கெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிடும் ரேஷன் கார்டு. நம்ம ஊரில் 9:30 மணி தான் ஸ்டார்ட் ஆகும், இங்கே வந்து 8:30 மணிக்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே போய் வாங்கினா தான் நல்லா மாமா போய் கை ரேகை வச்சு வாங்கிட்டு வந்துட்டு, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வாங்கிட்டு வந்துட்டு. என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியலை, அந்த ரேஷன் கடையை வந்து வீடியோ எடுக்க முடியலை. நெக்ஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன் சரிங்களா. என்னோடய ரேஷன் கார்டு
அவ்வளோதான். ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு 8 வருஷம் கழித்து வந்து இது கிடச்சிருக்கு. இதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். 8 வருஷம் கழித்து கிடைச்சாலும் பெரிய விஷயம் தான். இன்னும் பாதி பேருக்கு இங்கே உள்ளவங்களுக்கு இங்கே தான் இருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி கல்யாணம் அவங்களாம் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இன்னும் வந்து அதிகமாக இன்னும் கிடைக்கல. ஸோ எனக்கு கிடைச்ச வரையும் பெரிய விஷயம் தான். ஆனால் வந்து என்னோடய ஓப்பி சின்ன ஒர்க்கை பார்த்தீங்களா, அவளுக்குலாம் கிடச்சிட்டு, அவளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிட்டு. எப்படின்னா வந்துட்டு எங்கள் ஆத்தா இருக்காங்களே, எங்கள் ஹஸ்பண்டோட ஆத்தா, மாமியாரோட மாமியார். ஸோ அவங்க இறந்த பிறகு அவங்களோட பேரை வந்து எடுத்துகிட்டு இவள் பேரை வந்து இது பண்ணிக்கிட்டான், ஜாயின் பண்ணிக்கிட்டான். அதனால் அந்த ரேஷன் கார்டு வந்து அழியாமல் அப்படியே இருந்தது, அப்படியே இருக்குது. ஆனால் வந்துட்டு அதனால் அவளுக்கு ஈஸியாக கிடச்சிட்டு. செகண்ட் வந்து அடுத்தது எனக்கு. இது வந்து நான் 3000 இந்த ரேஷன் கார்டு போக வந்துட்டு நம்ம ஒரு மாதிரி எங்கேயும் வந்து பணம் கேட்குறேன். 3000 வந்து பணம் ஆயிடுச்சு. பணம் வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் நடுவில் அவளுக்கு இன்னும் வரல. அவளும் அப்ளை பண்ணியிருக்கா, பண்ண பிறகு வரும். சரி வாங்க, கோதுமை சொல்லிட்டேன்னா போய் नीचे गाल मार अच्छे दे नीचे चल चल बिछा की बिछा वो काने मोटर वाद पाइते ना आनिस माइटो चोरी वाला वो कोनिया मैं ना वाने Bye. Mama. और वो उठ जा मोटांग ला एकदम तेतरा आ जा पिसा जा को भी जल से चल रो किसी चल ये ना करे सी कर दे दे भाई तू इधर मोबाइल इधर इतने आ रहे तू नहीं बाबू हाथ का गंदा अच्छे ओ गास में कोते दे इस पूर्व मां पूर्व आठ ये कौन तू अच्छे और टेंगा रखीस ना जाल का नहीं आए ना रे देवा मोबाइल इधर आए ना रे बस ये बस ये कैमरा पाचू दे मोबाइल में नकर आए हाथ का दूरे रख इस खुशी होई छे भाई पाला करे बसे ना नाचिस ना रिलैक्स ना ए हम बाबा इलाजा भाई apa togo ada Pak gunung tu lain apa? Apa? Gunung tu lain mana? Apa? Oke toh. Bye. Dai. Bye. வந்து காய வச்சிருக்கோம். அது கிண்டி விட்டுக்கலாம். நல்லா வெயில் அடிக்குது. நல்லா அலசிட்டேனா அந்த கோதுமை அப்படி வாசனை வருது. இனிமேல் தென்னையிலும் ரொட்டி தான் சப்பாத்தி தான்.
மேலும் சாதம் கொஞ்சோண்டு ரொட்டி, சப்பாத்தி 2 சப்பாத்தி. ஓய் கீழே கீழே பஞ்சம். இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு காயாது, இன்னொரு நாளைக்கு காஞ்சிரும் நினைக்கிறேன். நேற்றே போட்டிருக்கலாம். நேற்று நம்ம வேலை பிஸி, அங்கால இங்கால. இப்போ 6 மாதம் வச்சு வீட்டுக்கு வந்தோன்னே அவ்வளோ வேலை. பாப்பாவுக்கு ஆதார் கார்டு போடணும், மாமாவோட பேங்கு க்ளோஸு, என் பேங்கு க்ளோஸு. எவ்வளோ கஷ்டம். அலைஞ்சு இதாகிட்டு. ஸோ அதனாலலாம் வந்துட்டு காய்கறில பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.